ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணம் என்கிற தலைப்பில் சத்தியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். யோபு புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். 7ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனம், நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம், பிடித்த வசனம். ஆனால் இதுக்குள்ளே மறைந்திருக்கிற ரகசியம் அதென்ன? துவக்கம் அற்பமாயிருக்கிறது, முடிவு சம்பூர்ணமாயிருக்கிறது. இந்த துவக்கத்தையும் முடிவையும் நம்மோடு கூட என்னைக்காவது இணைத்து பார்த்தோமா? அற்பமான துவக்கம் நம்ம நிறைய நேரங்களில் உலக ஆசீர்வாதங்களோடு அதை இணைத்து பார்ப்போம். நாங்கள் கல்யாணம் பண்ணி வரும்போது ஒரு சேர் கூட வீட்டில் இல்லை, வெறும் பாயில் தான் வரவங்களெல்லாம் உட்கார வைக்கிறோன்னு நாங்கள் அப்படி உட்கார வச்சோன்னு நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் கல்யாணம் ஆகி வாடகை வீட்டுக்கு போகிறப்போ ஒரு சேர் கூட கிடையாது, ஒரே ஒரு பாய், அதில் தான் வரவங்களாம் உட்காரும். ஆனால் தெய்வ கிருபையினாலே 20 வருடம் ஆகுது கல்யாணம் ஆகி. இன்னைக்கு ஏறக்குறைய எல்லாமே கத்தர் கொடுத்துருக்கிற சோஃபா, சேர் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய சாட்சி சொல்லுவோம். அற்பமாக நான் ஆரம்பித்தேன் வாழ்க்கையை, 0ல் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சத்தியம் ரொம்ப வித்தியாசமானது. துவக்கம் அற்பம், முடிவு சம்பூர்ணம். என்ன துவக்கம், என்ன முடிவு? இந்த வசனத்தின்படி துவக்கம் என்பது நம்முடைய பிறப்பை நாம் எடுத்துக்கொள்ளும். நம்முடைய பிறப்பு தான் துவக்கம், நம்முடைய மரணம் தான் முடிவு. நம்முடைய பிறப்பு துவக்கமாகவும் நம்முடைய மரணம் முடிவாகவும் நாம் வைத்துக் கொள்ளும்போது, பிறப்பு அற்பமாக இருக்கிறன்னு எழுதப்பட்டிருக்கிறது, முடிவு சம்பூர்ணமாக இருக்குன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அது எப்படின்னு இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு 3 வசனங்களின் வழியா நாம் இந்த துவக்கத்தை, நம்முடைய பிறப்பை, அற்பமான காரியத்தை விளங்கிக் கொள்ளப்போம். எடுத்து வாசிக்கலாம். முதலாவதாக யோபு 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. ஆமென். நம்முடைய ஆரம்பம், நம்முடைய பிறப்பு எப்படிப்பட்டது என்று இங்கே யோபு பக்தன் சொல்லுகிறார். அசுத்தமான பிறப்பு. நம்முடைய ஆரம்பம் அசுத்தமான ஆரம்பம். நாம் எல்லாருமே அசுத்தமான நிலையில தான் இந்த பூமியில பிறந்தோம். இதை தான் ஆரம்பம் அற்பம்னு எடுத்துக்கிறோம். அசுத்தமான ஆரம்பம் அது என்னன்னு போக பார்ப்போம். இரண்டாவது, நம்ம ஆரம்பம் எப்படி இருந்தது? அதே யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். இரண்டாவது பார்க்கிறோம், நம்ம ஆரம்பம் எப்படி இருக்கிறது? நிர்வாணியாய் வந்தோம். முதல்ல அசுத்தமாய் வந்தோம்னு பார்த்தோம். இரண்டாவது, நாம் நிர்வாணியாய் வந்தோம். மூன்றாவது, சங்கீதம் 51:5. இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். ஆமென். மூன்றாவது காரியமாய் நாம் பார்க்கிறோம், நாம் துர்குணத்தில் உருவாகி வந்தோம். அப்ப இந்த 3 விஷயங்களையுமே எடுத்து வசனத்தோடு இணைத்து பார்க்கும்போது நம்ம ஆரம்பம் அற்பமானது, இன்னும் சொல்லப்போனா குறை உள்ளது. ஆரம்பம் அற்பமா குறைவா இருக்கலாம், ஆனா முடிவு எப்படி இருக்கணும்? சம்பூர்ணமா மாறும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில முடிவு சம்பூர்ணமா இருக்கணும்னு விரும்புறீங்க? அல்லேலூயா.
அப்போ இந்த சத்தியத்தை படித்தாதான் நம்ம முடிவு எப்படி இருக்குன்னு கற்றுக்க முடியும். நம்ம பிறப்பு, நம்ம ஆரம்பம் குறைவுள்ளது, அற்பமானது. அல்லதான் இன்னொரு இடத்துல அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதேன்னு இன்னொரு வசனம் இருக்கு. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாது. ஏன்னா அது முடிவு நோக்கி போகிறது. அசட்டை பண்ணுறவங்க முடிவை கவனிக்க மாட்டாங்க. ஆனால் அசட்டை பண்ணாதவங்க முடிவை குறித்த கவனத்தோடு இருந்து அதை சம்பூர்ணமாக முடிவு பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொன்றா நம்ம விளக்கங்களை பார்ப்போம். முதலாவது, நாம் பிறக்கும்போது அசுத்தத்தோடு பிறந்திருக்கிறோம். ஆனால் மரிக்கும்போது எப்படி சம்பூர்ணம் வரும் என்றால் பரிசுத்தமாய் மாறி மரிக்க வேண்டும். அப்போதான் முடிவு என்னவா மாறும்? சம்பூர்ணம். இரண்டாவது, நாம் நிர்வாணியாய் பிறந்திருக்கிறோம். இது ஆரம்பம். ஆனால் முடிவு எப்படி இருக்கணும்னா ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி மரிக்க வேண்டும். இதுதான் சம்பூர்ணம். மூன்றாவது, நாம் துர்குணத்திலே பிறந்திருக்கிறோம். மரிக்கும்போது நற்குணசாலிகளாய் மாறி மரிப்பதுதான் சம்பூர்ணம். எத்தனை பேருக்கு இந்த 3 காரியம் விளங்கினது? அசுத்தமாய் பிறந்தோம், பரிசுத்தமாய் முடிக்க வேண்டும். நிர்வாணியாய் பிறந்தோம், ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி முடிக்க வேண்டும். துர்குணத்திலே பிறந்தோம், நற்குணசாலிகளாய் மாறி முடிக்க வேண்டும். அருமையான சத்தியங்கள் வேதத்தில் ஆவியானவர். ஆரம்பம் அற்பம்தான், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக முடிக்கணும். அப்போ இந்த சத்தியம் விளங்கலைன்னா அநேகரோட வாழ்க்கை ஆரம்பம் போலவே முடிவும் அற்பமாக தான் முடியும். அது சம்பூர்ணமாக, பூரணமாக, நிறைவாக முடிகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அதுக்காக தான் ஆவியானவர் நமக்கு சத்தியத்தை அறிய வைத்து, விளங்க வைத்து, புரிய வைத்து, அதன்படி வாழ்கிறதற்கு நமக்கு பயிற்சிகளை கொடுக்கிறார். ஆகவே நாம் சத்தியத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக நம் மாற ஆண்டு உதவி செய்வாராக. இப்போ நம்ம ஒவ்வொன்றா விளங்கி கொள்ள போகிறோம். முதலாவது, அசுத்தம். நாம் பிறக்கும்போது அசுத்தமானவர்களாய் பிறந்தோம். எப்படி? இப்போ யோபு 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து படிங்க. ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன். எந்த ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன்? அப்ப இங்க வர ஸ்திரீ யாரை குறிக்கிறது? மற்றவங்க மாதிரி நம்ம அப்படியே படிச்சுட்டு போறவங்க கிடையாது. நின்று நிதானமா ஆராய்ந்து பார்க்கிற கூட்டம். ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன். அப்ப இங்க வந்திருக்கிற ஸ்திரீ ஏவாளை குறிக்கிறது. ஏவாள் மூலமாகத்தான் முதலாவது பிறப்பு இந்த உலகத்திலே வந்தது. அப்ப ஸ்திரீனிடத்திலே பிறக்கிறவன் வாழ்நாள் குறுகினவன். அப்படின்னு என்ன? எப்ப மரிப்பான்னு தெரியாது. அப்ப ஸ்திரீயின் மூலமா பிறக்கிற எல்லாருக்கும் என்ன உண்டு? கண்டிப்பா மரணம் உண்டு. எப்ப மரிப்பாங்கன்னு தெரியாது. ஆனா அந்த வாழ்கிற கொஞ்ச நாளும் சஞ்சலம் நிறைந்தவன். ஏன் சஞ்சலம் வருது? ஏன் வாழ்நாள் குறுகுது? அடுத்த வசனம், 2ஆம் வசனம். அவன் பூவை போல பூத்து அறுப்புகின்றான். நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். பூ காலையில் என்ன செய்யுது? சூரிய ஒளி பட்டவன ரொம்ப அழகா மலருது. ஆனா எவ்வளவு சீக்கிரம் அது அறுப்புன்னு போகணும்னு தெரியாது. ஹாய் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு போற வழியில பிச்சுட்டு போயிடுவாங்க. உண்மைதானே இல்லையா? வெயில் ஏற ஏற அது வாடி வதங்கி காய்ந்து மாலையில் விழுந்துடும். அப்ப செடியில பூக்கிற அந்த பூவுக்கு எவ்வளவு நேரம் ஆயுசுன்னு தெரியாது.
அதை தான் இங்கே பார்க்குறோம். பூவை போல் பூத்து அறுப்புன்னு போகிறான். அப்போ இந்த 2 வசனத்தில் 3 காரியங்களை பார்க்குறோம். வாழ்நாள் குறுகினவன், சஞ்சலம் நிறைந்தவன், பூவை போல பூத்து அறுப்புண்டு நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். ஏன் மனித வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்றால், அவனுடைய பிறப்பு அசுத்தமான பிறப்பாக இருந்ததுனால அவன் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு வேதம் போதிக்கிறார். அல்லேலூயா. சரிங்க, யார் இந்த அசுத்தமான பிறப்பை உண்டு பண்ணது? எல்லாரும் நினைக்கிறோம் ஆண்டவர் தானே பிள்ளையை கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் தானே எனக்கு என் குடும்பத்துக்கு பிள்ளையை கொடுத்திருக்கும் போது அவர் அசுத்தமான பிள்ளையை கொடுப்பாரா? இப்படிலாம் ஒரு கேள்வி ஓடும். ஆண்டவர் தான் பிள்ளைகளை தராரு. ஆனா அந்த பிள்ளைகள் இப்படி அசுத்தமாய் பிறப்பதுக்கு காரணம் ஆண்டவர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் எடுத்துக்கோங்க. அவங்கள தெய்வம் எப்படி உண்டு பண்ணார் என்பது ஒரு ஆச்சரியமான காரியம். நம் தெய்வன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். அப்ப பரிசுத்தரா இருக்கிறதையும் ஆதாம் ஏவாள் எப்படி உண்டு பண்ணார்? பரிசுத்தம் உள்ளவங்களா தான் உண்டு பண்ணார். அதனாலதான் அவங்களுக்கு அனுதினமும் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வந்து அவங்களோட பேசி ஐக்கியப்பட்டு உறவாடி, ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப இவங்க 2 பேரும் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் பார்க்குறாங்கன்னா அவங்ககிட்ட என்ன இருக்கு? பரிசுத்தம். அப்படிதான் ஆண்டவர் அவங்களை உண்டு பண்ணார். ஆதியாகமம் 1:26 படி நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டு பண்ணுவோமாக. அப்ப நமது சாயல் நமது ரூபன் அவர் சொல்லும்போது அவருடைய பரிசுத்தமும் அங்கே என்ன செய்யப்படுது? வருகிறது. அப்ப ஆதாம் ஏவாள் தேவனால் உண்டு பண்ண பொழுது பரிசுத்தம் உள்ளவங்களா இருந்தாங்க. அல்லேலூயா. அப்புறம் எப்படி அசுத்தம் வந்தது? அசுத்தம்னா என்ன? முதல் கேள்வி, அசுத்தம்னா என்ன? இன்னைக்கு எல்லாரும் அசுத்தமானதுல இருந்து பிறக்கிறோம். இந்த அசுத்தம் என்கிற வார்த்தைக்கு எதிர்ப்பதம் சுத்தம், பரிசுத்தம், மகா பரிசுத்தம். அல்லேலூயா. சுத்தம், பரிசுத்தம், மகா பரிசுத்தம். இது உத்தமன் கூட சொல்லுவோம். நல்ல கவனிங்க. சுத்தம், பரிசுத்தம், மகா பரிசுத்தம், இந்த 3 வார்த்தைக்கு அப்படி ஆப்போசிட் ஆனதான் அசுத்தம். ஏன் இந்த 3 வார்த்தையை சொன்னேன் அப்படின்னா, இந்த 3 வார்த்தையும் ஆசரிப்பு கூடாரத்தோடு தொடர்புடையது. பிரகாரம், வெளிப்பிரகாரம், அங்கே வந்து பலி செலுத்துறாங்க. மக்கள் தங்களுடைய பாவங்களுக்காக ஆடு மாடுகளை கொண்டு பலி செலுத்துறாங்கன்னா அந்த இடத்துக்கு பேரு சுத்திகரிக்கிற இடம். அப்ப பிரகாரத்துக்கு பேரு சுத்தம். அதுக்கு அடுத்த பகுதி பரிசுத்த ஸ்தலம். சுத்தம், பரிசுத்தம், கடைசி பகுதி மகா பரிசுத்த ஸ்தலம். ஏன் 3 வார்த்தைகள் இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, வெளிப்பிரகாரம் என்பது நம்முடைய சரீரத்தையும், பரிசுத்த ஸ்தலம் என்பது நம்முடைய ஆவியையும், மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது நம்முடைய ஆத்துமாவையும் குறிக்கிறது. இப்படிதான் ஆதாம் ஏவாளுடைய ஆத்துமாவி சரீரம் சுத்தம், பரிசுத்தம், மகா பரிசுத்தமாய் இருந்தது. அதனாலதான் தெய்வம் அந்த இடத்துல இருந்தார், அவங்களோட உலாவினார், உறவாடினார். இப்ப அந்த ஏதேன் தோட்டத்தில் ஒருத்தன் வரான். சர்ப்பம் வந்து ஏவாளை வஞ்சிக்கிறான். யார் இந்த சர்ப்பம் அப்படின்னு பார்த்தா, விழுந்து போன தேவதூதன். பரலோகத்தில் ஏற்கனவே பரிசுத்தமாய் தேவனை ஆராதித்த ஒரு பரிசுத்த தூதன் தான். ஏன் ஆண்டவர் அவனை சாத்தானை தள்ளினார்னா, அவன் அசுத்தமான எண்ணங்கள் உடையவனாய் மாறினான்.
அல்லேலூயா. அப்ப அசுத்தமாய் மாறின அந்த தூதனை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? சபித்து சாத்தானாக புறக்கணித்தார். பரிசுத்தமாக இருந்தவன் அசுத்தமான மாறினதுனால ஏதேன் தோட்டத்தில் எதுக்கு வரான்னு இப்போ புரியும். நான் ஒருவன் அசுத்தமாக இருக்கும்போது நீங்களாம் எப்படி பரிசுத்தமாக இருக்கணும்? உங்களை நான் என்ன பண்ணுவேன்? அசுத்தமானவர்களாம் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல ஸ்திரீனிடத்துல வரான். ஸ்திரீனிடத்துல தான் முதல் அசுத்தம் வந்தது. அதனாலதான் ஸ்திரீயின் மூலமாய் பிறக்கிற பிள்ளைகள் அசுத்தமானவர்களாய் பிறக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமா போனோம்னா அசுத்தமான இடத்துல இருந்து பிறக்கிறாங்க. ரொம்ப டீப்பா போனோம்னா இப்ப ஏன் இந்த அசுத்தத்தை பிசாசு கொண்டு வந்தான் அப்படின்னா, முதல்ல இந்த அசுத்தம் பைபிள் எங்கெல்லாம் வருதுன்னு தேடணும். அதெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ ஏசாயால ஒரு வசனத்தை படிப்போம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன். அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவிலே நான் வாசமாயிருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். பரிசுத்தமுள்ள தெய்வத்தை அசுத்தமுள்ள நான் பார்த்து விட்டேனே. இதான் ஏசாயா என்கிற தீர்க்கதரிசியின் புலம்பல். இன்னொரு பக்கம் யாரெல்லாம் பரிசுத்தமுள்ள நபரையோ பரிசுத்தமுள்ள வார்த்தைகளையோ கேட்குறாங்களோ பார்க்குறாங்களோ அப்பதான் அவங்க கிட்ட அசுத்தம் இருக்கு என்பதை உணர்வாங்க. அது வரைக்கும் இந்த உலகத்தில் என்ன உணரப்பட முடியாது. அசுத்தம்னா என்ன, நம்ம எந்த அசுத்தத்தில் வாழ்கிறோம் எதுவுமே தெரியாது. ஏன் நம்மளாம் அசுத்தம்னு உணரப்பட்டோம் அப்படின்னா, பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நாம் கேள்விப்பட்டோம், பரிசுத்தமுள்ள தெய்வனுடைய வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தோம். அதன் நிமித்தம் தான் நம்ம அசுத்தம் உள்ளவனை உணர ஆரம்பித்தோம். உண்மையா இல்லையா? இப்போ இயேசு, வேதம், பைபிள் இல்லை அப்படின்னா எல்லாரும் இந்த உலகத்தில் அசுத்தமாக இருக்கிற போல தான் நம்மளும் இருந்திருப்போம். ஏன் நம்ம மட்டும் இப்போ தெய்வ சமூகத்தில் வந்து உட்கார்ந்த வசனங்களை கேட்கணும்? வீட்டில் இருந்தோம்னா நல்லா டிவி பார்த்துட்டு என்ன பண்ணியிருப்போம்? நிறைய அசுத்தமான சிந்தனைகள்லாம் நிறைய ஓட விட்டுருப்போம். ஆனால் நம்ம தெய்வ சமூகத்துக்கு வரும்போது என்ன நடக்குது தெரியுமா? அந்த அசுத்த எண்ணங்கள், வார்த்தைகள், கிரியைகள் வந்து விடுபட்டு பரிசுத்த எண்ணங்கள், பரிசுத்த வார்த்தைகள், பரிசுத்த கிரியைகளுக்கு நம்மளை உட்படுத்துகிற நேரம் தான் தேவ சமூகம். இதை விட்டா வேற எங்கேயுமே அசுத்தத்துக்கு மாறான காரியங்கள் இல்லவே இல்லை. தேவ சமூகம் தவிர, தேவ வார்த்தை தவிர நம்மளை சுத்தமான பரிசுத்தமான மாற்றுறதுக்கு வேற இடமே கிடையாது. இப்போ நீங்கள் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவீங்க, போகிற வழியே அசுத்தம் தான். உங்கள் அக்கம் பக்கம் சுற்றியில் இருக்கிற எல்லாருமே அசுத்தம் தான். அதனால தான் மறுபடியும் நமக்கு அசுத்த எண்ணங்கள், அசுத்த வார்த்தைகள், அசுத்த கிரிகள் ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படுது. பூமியில் பிறக்கிற மனுஷன் அசுத்தமாக தான் பிறக்கிறான். யாராக இருந்தாலும் சரி, பாஸ்டரோட பிள்ளைகளும் அசுத்தமாக தான் பிறக்குது, பிஷப்போட பிள்ளைகளும் அசுத்தமாக தான் பிறக்குது. பெரிய ஊழியக்காரர், ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்துகிற ஊழியக்காரன்னு சொன்னாலும் அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளையும் அசுத்தமாக தான் பிறக்குது. இதுதான் யோபு ஆரம்ப அற்பம், குறைவுள்ள ஆரம்பம். இப்படி அசுத்தம் உள்ள ஜனங்கள் மத்தியில் ஒரு தீர்க்கதரிசியே இருக்க முடியல அப்படின்னு புலம்புறாரு. ஐயோ, நான் அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியில் இருக்கிறேனே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பிதாவாகிய தெய்வம் தன் சொந்த குமாரனாகிய இயேசுவை அனுப்புகிறார். அல்லேலூயா. இந்த அசுத்தமான உலகத்தில், அசுத்தமான மக்கள் மத்தியில் பரிசுத்தமுள்ள தெய்வம் மனித அவதார எடுத்து இறங்கி வர. ஏன்? அசுத்தமானதுலேருந்து
சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லைன்னு யோபு சொல்றார். ஆனா பிதா மேலன்னு சொல்ற ஒருவர் இருக்கிறார், அவர் தான் இயேசுன்றார். அல்லேலூயா. அசுத்தமாய் பிறந்த நம்மளை பரிசுத்தமாய் வாழ்க்கை முடிக்க வைக்கிற ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு மாத்திரம். ஆனா பரிசுத்தம் என்பது அவ்வளவு ஈஸி அல்ல. மரண பரியந்தம் அந்த ப்ராசஸ்ல இருந்துகிட்டே இருந்தாதான் என்ன ஆக முடியும்? அசுத்தம் நீங்கி 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 பரிசுத்தம் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆகவே இந்த அசுத்தம் என்பது பரிசுத்தத்துக்கு எதிரான காரியம். தெய்வத்தினுடைய சுபாவங்களுக்கு, அவருடைய இயல்புக்கு எதிரான காரியம். இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் புரியணும்னா, இந்த அசுத்தம் என்பதற்கு புதிய ஏற்பாட்டில் மாம்சம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. கலாத்தியர் 5:19 வாசிங்க, அங்க அசுத்தம் வரும் பாருங்க. கலாத்தியர் 5:19. ஆமென். கலாத்தியர் 5:19 வாசித்தோம். அங்கே மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. மாம்சம் எப்படியெல்லாம் வெளிப்படும் அதில் பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 5:19 மாம்சத்தின் கிரியைகள் அசுத்தம் வருகிறது. அல்லேலூயா. அப்ப அசுத்தமாய் வாழ்கிறவர்கள்லாம் என்ன அர்த்தம்? மாம்சத்தின்படி வாழ்கிறவர். மாம்சம் ஆண்டவருக்கு பிரியமானதா? ரோமர் 8:5 என்ன சொல்லுகிறது? அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்ப தெய்வம் எப்படி நடப்பார்? ஆவியின்படி நடப்பார். அசுத்தமுள்ள மனுஷன் எப்படி நடக்கிறான்? மாம்சத்தின்படி நடக்கிறான். இப்ப அடுத்த வசனம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அப்ப அசுத்தம் என்பது மாம்சத்தோடு தொடர்புடையது. அப்ப யாரெல்லாம் அசுத்தமா வாழ்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் மாம்சத்தின்படி வாழ்றாங்களோ அவங்க எல்லாருமே தேவனுடைய பார்வையில் அசுத்தமானவர்கள். எப்படி புரியுது? அப்ப அசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு வரணும்னா முதல்ல இந்த மாம்சத்தை சிலுவையில் அறையணும். நீங்களும் நானும் மாம்சத்துக்கு மரிக்கணும். மாம்ச சிந்தையே வரக்கூடாது. அது என்ன மாம்ச சிந்தை? உலகத்தில் எல்லாரும் நினைக்கிற மாதிரி நினைப்பது மாம்ச சிந்தை. உலகத்தில் உள்ளவங்க நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்காம வேறு விதமா நாம நினைக்க ஆரம்பிச்சோம்னா அது ஆவியின் சிந்தை. எக்ஸாம்பிள் என்ன? இப்போ உலகத்தில் உதாரணத்துக்கு ஒரு குடும்பம், கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு பிரச்சனைனா உடனே என்ன சொல்றாங்க? டைவர்ஸ் அப்ளை பண்ணு. உலக சிந்தனை தான். பிடிக்கலையா உடனே டைவர்ஸ் கொடுத்துட்டு வேற ஆளை கல்யாணம் பண்ணு. ஆவியின் சிந்தனை என்ன தெரியுமா? அதான் வசனத்தில் பார்க்கறது. இப்படி பண்ணுவது சரியான வசனத்தில் பார்க்கறதா ஆவியின் சிந்தை. 1000 பேர் சொல்லலாம் அந்த மனைவி வேணாம் டைவர்ஸ் பண்ணுங்க கோர்ட்டில் கொடுங்க. நமக்கு 1000 பேர் சொல்றது முக்கியம் இல்லை, ஒரே ஒரு வேத வசனம் சொல்றதான் முக்கியம். கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள்னு இயேசு சொன்னார். ஆகவே என் மனைவிக்கு என்ன பிடிக்கலனாலும் நான் டைவர்ஸ் பண்ண மாட்டேன், வெயிட் பண்ணுவேன். கர்த்தர் ஒரு நாள் எங்க குடும்பத்தை சேர்த்து வைப்பார். இது ஆவியின் சிந்தை. சும்மா தும்முனா பிரச்சனை, முறைச்சா பிரச்சனை, சத்தம் போட்டா உடனே வாழ்க்கையில மாம்சத்தின்படி முடிவெடுக்கிற. எனக்கு வேணாம், நீ எனக்கு வேணாம், நான் உனக்கு வேணாம்.
அது இப்போதான் ரொம்ப மாம்சம் வேலை செய்யுது அதிகமாக. ஏன் இந்த மாம்சம் அது எப்படிப்பட்டதுன்னா, இப்போ முதலைக்கு ஒரு தீனியை போட்டால் அது என்ன மென்னா சாப்பிடும், அப்படியே விழுங்கும், லபக்கு லபக்குன்னு போட போட. எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடுகிறான். அதுக்கு தான் இச்சைகளை, மாம்ச இச்சைகளை கொட்டி வச்சிருக்கான் இன்னைக்கு உலகத்தில். யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, இன்டர்நெட் ஓப்பன் பண்ணாலே இச்சைகள் தான் கொட்டி கிடக்கு. புரியுதுங்களா? அப்போ என்னது, பார்க்கும்போது நமக்கு அதில் தூண்டப்பட்டு நாமும் அதில் விழுகிற சூழ்நிலை வருது. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, ஆவியின் சிந்தை வேணும். அப்ப எல்லாரும் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்ததுனால, அதுலேருந்து ஒருத்தராலையும் தங்களை விடுவிக்க முடியாமல் போனதுனால பிதா இயேசுவையே நமக்காக அனுப்பினார். அவர் என்ன பண்ணார்? அதை ரோமர் 8:3 வாசிங்க. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆமென். நம்முடைய மாம்சத்தின் எல்லா அசுத்தங்களையும் இயேசு தாமேல் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய அசுத்தங்கள் எல்லாம் அவர் மேல் போனதுனால தான் சிலுவையில் பிதா அவரை கைவிட்டார் என்று வேதம் சொல்கிறது. தேவனே, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு. ஏன்னா யோவான் 1:29 யோவான் உலகத்தின் பாவங்களை, அசுத்தங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அல்லேலூயா. பேதுரு எழுதுவார், உலகத்தின் அசுத்தங்களுக்கு விலக்கி தப்புவிக்கப்பட்ட நீங்கள் எழுதுவார். 2 பேதுரு 2:20 கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அப்ப யாரை கொண்டு நம்ம இந்த மாம்சத்தை, அசுத்தத்தை ஜெயிச்சோம்னா இயேசுவை கொண்டு. அவரை அறிகின்ற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பின நாம் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டோம் என்றால் நம்முடைய பின்னிலைமை முன்னிலைமையோட, அதாவது ரட்சிப்புக்கு முன்னாடி இருந்த முன்னிலைமையோட இப்போ மாட்டிக்கொள்கிற இந்த அசுத்தம் பின்னிலைமை அதிக கேடுள்ளதான் மாறும். அப்படின்னா என்ன? நரகம் கன்ஃபார்ம். அப்படிப்பட்டவங்களுக்கு நரகம் கன்ஃபார்ம். அப்போ முதல் ஆரம்பம் அசுத்தமானவர்களாய் பிறந்தோம். ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்குன்னா என்ன பண்ணணும்? அனுதினமும் இந்த அசுத்தத்திலிருந்து இயேசுவின் இரத்தத்தினாலே நம்மை கழுவி கழுவி கழுவி, இன்னொரு பக்கம் நம்முடைய மாம்சத்தை சிலுவையிலே அரைந்து 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 அந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படாமல் நம்முடைய ஆத்துமாவி சரீரத்தை அசுத்தம் இல்லாமல் அசுத்தமான ஜனங்கள் மத்தியில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ யார் பிரயாசப்படுறோமோ அவங்க தான் சம்பூர்ணமான முடிவை பார்ப்பார்கள். அல்லேலூயா. இது அப்படி இருந்தாலும் இருக்கலாம், முடிஞ்சா இருங்கன்னு நான் சொல்லலை, இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா பிறந்தது அசுத்தத்தில் பிறந்துட்டோம், முடிக்கும்போது பரிசுத்தத்தில் தான் முடித்தோம். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் 22 கடைசி வசனத்தில் என்ன சொல்றார் வாசிங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். அசுத்தமாய் பிறந்தவன் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அப்படியே இருக்கட்டும். நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இது சாய்ஸ், அவ்வளவுதான். அசுத்தமா பிறந்த அசுத்தமாவே இருக்குன்னு நினைச்சுன்னா இரு, இல்லை நான் அசுத்தமா பிறந்தேன் நான் பரிசுத்தமாக தான் வாழ்க்கையை முடிப்பேன்னு சொன்னா பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்பதான் முடிவு சம்பூர்ணம். எதை முயற்சி எடுக்க போறீங்க? அல்லேலூயா. இந்த ரட்சிக்கப்பட்டவன நிறைய பேருக்கு 2 கொம்பு முளைச்சிடும். என்ன தெரியுமா? அவங்கெல்லாம் யார் தெரியுமா? பெரிய பரிசுத்தவான்.
எப்போதுமே என்கிட்ட பாவம் இல்லைன்னு சொல்லவே கூடாது. 1 யோவான் 1 கடைசியில் நம்மக்கிட்ட பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நாம் தேவனையே பொய்யராக்குகிறோம், நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். டெய்லி நம்மகிட்ட அசுத்தம் வருது. அவன் சும்மாவா இருப்பான்? ஏவாளையே வஞ்சித்தவன் நம்மளை வஞ்சிக்க மாட்டானா? ஏதாவது ஒன்று கொண்டு வந்துட்டு தான் இருப்பான். அப்போ அவனால் வஞ்சிக்கப்பட்டு அசுத்தத்தில் மறுபடியும் சிக்கக்கூடாதுன்னா இரவும் பகலும் வேத தியானம் இருந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். அப்போ நம்மளை பரிசுத்தமாக்குற ஒரே ஒரு வல்லமை வசனத்துக்கு மட்டும் தானே உண்டு. அப்படிதானே யோவான் 17:17 சொல்லுகிறது, வாசிங்க. நம்மளை பரிசுத்தமாக்குற ஒரே ஒரு வல்லமை வசனத்துக்கு தான் இருக்கிறது. யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆமென். சத்தியம் என்ன செய்யுது? பரிசுத்தமாக்கும். வசனம் தான் அந்த சத்தியம். அப்ப டெய்லி வசனத்துல யாரு ஊறிக்கிட்டே ஊருகா மாதிரி இருக்கிறோமோ கண்டிப்பா அவங்க வாழ்க்கை அசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதனால பெருமையா பேசிடாதீங்க, நான் பரிசுத்தமாயிட்டேன், நான் பெரிய பரிசுத்தமாயிட்டே இருக்கிறோம். வெளிப்படத்துல எழுதி முடிக்கும் போது என்ன சொல்றார்? பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும், ஆண்டவரே நான் பரிசுத்தமாயிட்டேன், அவர் பார்ப்பாரு இன்னும் பரிசுத்தமாகும் அப்படின்வார். இன்னொரு 5 வருஷம் கழிச்சு ஆண்டவரே நான் பரிசுத்தமாயிட்டேன், இன்னும் பரிசுத்தமா. என்ன ஆண்டவர் எப்போ பார்த்தாலும் இன்னும்ன்றீங்க? எது வரைக்கும் தான் பரிசுத்தம்? நீ சாகிற வரைக்கும். நீ என்னைக்கு உன் உயிரை விடுறியோ அன்னைக்கு தான் அதுக்கு எண்டு. அது வரைக்கும் நீ என்ன ஆகிட்டே இருக்கணும். அப்ப நீ உயிரோடு இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? இன்னும் அசுத்தம் இருக்கு. அல்லேலூயா. ஆனா இதை உணராம மரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அசுத்தத்திலே மரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நமக்கு தேவ கிருபை சத்தியத்தின் வெளிச்சத்தினால அசுத்தமா இருந்த நம்ம பரிசுத்தமா மாறிக்கொண்டே இருக்கிறோம். அப்ப முடிவு சம்பூர்ணமா எத்தனை பேருக்கு ஆகணும்? என் முடிவு பரிசுத்தமா முடிக்கப்படணும். இது யார் கையில் இருக்கு? அவங்கவுங்க கையில் இருக்கு. என் எண்ணங்கள்ல அசுத்தமான எண்ணங்கள் வரக்கூடாது, என் பேச்சில் அசுத்தமான பேச்சு வரக்கூடாது, என் கிரியைகள் அசுத்தம் வரக்கூடாது. நான் பிறந்தது வேணா அசுத்தம், என் மரணம் பரிசுத்தம். இதை டெய்லி சொல்லுங்க, வீட்டில் போய் எழுதி போடுங்க. நான் பிறந்தது அசுத்தம், ஆனால் என் மரணம் பரிசுத்தம்னு எழுதி போட்டு டெய்லி பாருங்க. ஆவியான கொஞ்சம் கொஞ்சமா உங்களை உருவாக்கிட்டு வருவார். இரண்டாவது, நாம் பிறக்கும் போது நிர்வாணியாய் பிறந்தோம். யோபு 1:21. ஏன் எல்லாருமே பிறக்கும் போது நிர்வாணியா பிறக்கிறாங்க? ஒன்று அசுத்தமா பிறக்கிறதுக்கு பார்த்துட்டோம். ரெண்டாவது, ஏன் எல்லாரும் நிர்வாணியாவை பிறக்கிறாங்க? நிர்வாணியா பிறக்கணுன்றது ஆண்டவர் திட்டமா? இல்லவே இல்லை. அப்படின்னா முதல் மனிதன் ஆதாம் ஏவாளை நிர்வாணமாக தானே வச்சிருக்கணும். ஆண்டவர் அவங்களை உருவாக்கி அவங்களுக்கு ஜீவன் கொடுத்து அவங்களை எழுப்பும் போதே அவங்க நிர்வாணத்தை மூடி தானே எழுப்பினார். 2 பேரும் அவங்க நிர்வாணத்தை பார்த்ததே இல்லையே. மகிமையின் வஸ்திரத்தினாலே மூடி, ஒளியின் வஸ்திரத்தினாலே மூடி, 2 பேரும் நிர்வாணமே தெரியாமலே ஏதேன் தோட்டத்தில் இருந்தாங்க. அப்ப நிர்வாணத்தை காண்பித்தவன், நிர்வாணத்தை சொன்னவன், நிர்வாணத்தை வெளிப்படுத்தின ஆசை இச்சை கொண்டவன் பிசாசு. எப்ப ஏதேன் தோட்டத்தில் அவன் வந்தானோ, ஏவாளை வஞ்சித்தானோ, அன்னைக்கு தான் அவங்க 2 பேரும் நிர்வாணையா ஒருத்தர் பார்க்கிறான். ஒருத்தர் தங்கள் நிர்வாணத்தை பார்த்து பயந்து போய் ஒளிந்து கொண்டார். இப்ப ஆண்டவர் வரார். அப்ப ஆதாம் சொல்றார், ஆண்டவரே நாங்கள் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டோம். அப்ப ஆண்டவர் அற்புதமா ஒரு கேள்வி கேட்பார், உன்னை நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நான் புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை புசித்தாயோ? அப்ப நிர்வாணம் என்பது தேவனால் வந்ததா பிசாசினால் வந்ததா? எத்தனை பேர் புரியுது? ஏன் இன்னைக்கு அந்த நிர்வாணத்தை, ஆண்டவருடைய படைப்பை கொச்சைப்படுத்தி, ஆண்டவர் உருவாக்கின மனிதர்களை நிர்வாணமாக்கி அசிங்கப்படுத்தி இன்னைக்கு உலகத்தில் இச்சையில் கொலை செய்கிற அளவுக்கு ஏன் கொண்டு போகிறான் பிசாஸ்? அவ்வளோ இச்சை அவன்கிட்ட இருக்கு. நம்ம தெய்வம் நிர்வாணத்தை பார்க்க விரும்பாத தெய்வம். பிசாசு நிர்வாணத்தை அதிகமாக பார்க்க விரும்புகிறவன்.
அப்போ நம்ம நிர்வாணமாக பிறந்ததுக்கு மிக முக்கியமான காரியம், பிசாசனுடைய வஞ்சனையினால ஏவாள் விழுந்து ஆண்டவருடைய வார்த்தை மீறினது நிமித்தம் தேவன் கொடுத்திருந்த மகிமையின் வஸ்திரத்தை, ஒளியின் வஸ்திரத்தை இழந்து போனார்கள். அல்லேலூயா. அப்புறம் அவங்க அத்தையில எல்லாம் போட்டு நிர்வாணத்தெல்லாம் மூடுறாங்க. மறுபடியும் அது காஞ்சி விழுந்துருச்சுன்னா மறுபடியும் நிர்வாணம் தெரியும். மறுபடியும் தெய்வம் நிர்வாணத்தை மூட தோல் உடை எப்படிப்பட்ட தெரியுமா? அவ்வளோ சீக்கிரம் பிய்யாது, அவ்வளோ சீக்கிரம் என்னாகாது, வேஸ்ட் ஆகாது, தூக்கி போட முடியாது. ஆதாம் உடுத்தின அந்த தோல் உடை அடுத்தடுத்த சந்ததிகளும் உடுத்திருக்கிறான், அவங்க பிள்ளைகளும் உடுத்திருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப லாங் லைஃப் வரக்கூடியதான் தோல் உடை. அவர் எவ்வளவு ஞானமுள்ள தேவன், மறுபடியும் நிர்வாணத்தை தோல் உடையினால் மூடி இருக்கிறார். அதுக்கப்புறம் மனுஷங்க பார்த்தீங்கன்னா இச்சை நாள் விழுந்து நிர்வாணத்தில் பார்த்து, நிர்வாணத்தை நோவாவுடைய நிர்வாணத்தை பையன் பார்த்ததுக்கே சபிச்சார். பைபிள் வருது, நிர்வாணம் எங்கெங்கெல்லாம் வருதுன்னு எடுத்து பாருங்க. கடைசியில் வேதத்தில் வெளிப்படுத்தல் வந்து சொல்றார், 16-15 வாசிங்க. இதோ திருடனைப் போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்ப ஆண்டவர் வரும்போது நம்ம எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றார், நிர்வாணமா இருக்கக்கூடாது. பிறக்கும்போது நிர்வாணமா பிறந்துட்டோம், ஆனா மரிக்கும்போது கண்டிப்பா நிர்வாணமா மரிக்கக்கூடாது. ஆமாம் பாஸ், இதெல்லாம் எங்களுக்கு சொல்லணுமா? எத்தனை பேர் அடக்கம் பண்ணும்போது நாங்கள் கோடி துணியெல்லாம் போட்டு மூடி புது துணியை அவங்க மேலே சுற்றி நாங்கள் என்ன நிர்வாணமாக போச்சோம்? எத்தனை பேருக்கு நல்ல துணியெல்லாம் வச்சு அவங்கள மூடி தானே புதைச்சோம். சரி, அந்த நிர்வாணத்தை மூடிட்டீங்க. ஆவிக்குரிய நிர்வாணம் அதுக்கு தான் ரட்சிப்பின் வஸ்திரங்களை நம்ம உடுத்தி இருக்கணும். நம்ம மரிக்கும் போதும் அந்த வஸ்திரம் இருக்கணும். அதை மறுபடியும் நம்மகிட்ட இருந்து எடுத்து நிர்வாணியா மாற்ற தான் பிசாசு வேலைகளை செய்கிறோம். அதுக்கு தான் பிசாசுக்கு என்ன கொடுக்கக்கூடாது, எதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது? உங்கள் வஸ்திரத்தை உருவா இடம் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி 7 காரியங்களுக்கு அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒன்று, உங்கள் வஸ்திரத்தை திரும்ப உருவுறதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. மீதி 6 கண்டுபிடிங்க, எதுக்கெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்ப ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு தெய்வம் உடுத்தி இருக்கிறாரா? ஏசாயா 61:10 இருக்குது, 3 இருக்குது, வாசிங்க. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஆமென். இரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, 3ஆம் வசனத்தில் துதியின் உடை. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் 3க்குமே ஆவிக்குரிய வஸ்திரங்களை இயேசு நமக்கு கொடுக்கதான் சிலுவையில் அவர் நிர்வாணியா மாறினார். மனுஷனுடைய நிர்வாணத்தை மாத்துறதுக்கு தான் இயேசு சிலுவையில் என்னவா மாறினார்? நிர்வாணியா மாறினார். அவருடைய வஸ்திரங்களின் பேரில் சீட்டு போட்டாங்களா இல்லையா? நமக்கு படத்துலலாம் ஒரு துண்டு கட்டிட்டு சிலுவையில் தொங்குற மாதிரி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அவரை நிர்வாணி ஆக்குனாங்க, அவ்வளோ கேவலப்படுத்தினாங்க. ஏன் இயேசு நிர்வாணியை தன்னை ஒப்பு கொடுத்தார்? நம்ம நிர்வாணம் மாற வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஆரம்பம் நிர்வாணம் அற்பமாக இருந்தாலும் அதை இயேசுவாகிய நம் தெய்வம் சம்பூர்ணமான வாழ்க்கையை மாற்றுறதுக்காக அவர் நமக்காக பாவ மாம்ச சாயலை மட்டும் மாறல, நமக்காக நிர்வாணியாகவும் மாறினார். எவ்வளோ நல்ல ஆண்டவர்ல. அதனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரங்களால உடுத்தப்பட்டு ஒவ்வொரு நாளும்
ரொம்ப அழகா தேவ சமூகத்தில் காணப்படுறோம். எப்ப தேவ சமூகத்துக்கு வந்தாலும் புறம்பே இருக்கிற வஸ்திரத்தை விட ஆவிக்குரிய வஸ்திரமாகிய ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி இருக்கோமான்னு செக் பண்ணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுலேயும் பிசாசு என்ன பண்ணுறான், ஓ ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறியா, இதையும் ஆண்டவன்றது எப்படி பிடுங்க வைக்கிறேன் பார், என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு அந்த வஸ்திரத்தில் கரப்படுத்த பார்ப்பான். அப்போ அந்த வஸ்திரத்தை அவன் கரப்படுத்த இடம் கொடுத்தோம்னா இங்கே தான் அந்த வஸ்திரத்தை நம்ம இழக்கிறோன்னு அர்த்தம். இப்போ யூதா என்ன சொல்கிறார், யூதா நிருபம் எடுங்க. யூதா நிருபத்தில் யூதா சொல்கிறாரு 23ஆம் வசனத்தில், மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வாசிங்க 24. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோടെ உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். நம்முடைய இரட்சகரான தேவன், இங்க இரட்சகரான தேவன் சொன்னா யாரை குறிக்குது? பிதாவையும் குறிக்குது, இயேசுவையும் குறிக்குது, ஆவியானவரையும் குறிக்குது. ரட்சிப்புல 3 பேருடைய பங்கு இருக்கிறது. அப்ப அந்த ரட்சிப்பை இழந்துட்டோம்னா தெய்வத்துக்கு நமக்கும் வரவே இல்லை. அதுக்கு தான் அவன் என்ன பண்றான், மாம்சத்தாலே வஸ்திரத்தை கரப்படுத்த பார்க்கிறான். அப்ப நம்ம எதை வெறுக்கணும்? வஸ்திரத்தை இல்லை, மாம்சத்தால் உண்டாகிற கரையை வெறுக்கணும். அப்பதான் நம்முடைய வஸ்திரத்தை என்ன பண்ண முடியும், காத்துக்கொள்ள முடியும். ஆவியில துதியினுடைய இருக்கு, நம்ம ஆவியில துதியினுடைய உடுத்தி இருக்கிறோம். இந்த துதியினுடைய எப்படி கரப்படுத்துறது? கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா உங்க துதியினுடைய கரப்படும். எபேசியர்ல பவுல் சொல்லல, கெட்ட வார்த்தை ஒன்று உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அதுக்கு என்ன ஒரிஜினல் அர்த்தம் தெரியுமா? கிரீக்ல கெட்ட வார்த்தை நாங்க வந்ததுக்கு சூப்பர் அர்த்தம் இருக்குது கிரீக்ல. என்னன்னா, அழுகி போன பழங்கள் மார்க்கெட்டில் ஒரு இடத்துல கொட்டி இருப்பாங்கல்ல, மார்க்கெட்டில் அழுகி போன பழங்கள்லாம் அங்கே என்ன வாடை அடிக்கும், நல்லா இருக்கும்ல வாசனை, குடலில் பெரட்டும். எல்லாம் அழுகி போன பழத்தையும் ஒரு இடத்துல கொட்டியிருப்பாங்க. சரி, குப்பை தொட்டிலே கொட்டியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. குப்பை தொட்டியை கிராஸ் பண்ண சூப்பர் ஸ்மெல் அடிக்கும்ல, மூச்சே விட முடியாது. அந்த வாசனை வருதுல்ல, கெட்ட வாசனை, அதுக்கு ஈக்குவல் கெட்ட வார்த்தை. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம ஆவியில கனி கொடுக்காம, ஆவியில் என்ன கனி இருக்கணும்? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் ஆவியில் என்ன கொடுக்கிறான்? எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். உதடுகளின் கனின்னு வருது. கனினா என்ன? மதுரம், இனிப்பு. அதே உதடுல அந்த கனி கெட்டு போன கனியா இருந்துச்சுன்னா வரக்கூடிய துர்நாற்றத்துக்கு பேர் தான் கெட்ட வார்த்தை. உங்க வாயில ஆவில நல்ல கனியை கொடுக்குறீங்களா, அழுகி போன கனியை ஆண்டருக்கு கொடுக்குறீங்களா? ஸ்தோத்திரமே அழுகி போன ஸ்தோத்திரமா வரும் நிறைய பேர் வாயில. யாரால நல்ல ஸ்தோத்திரம் பண்ண முடியும்னா, காலையிலிருந்து தங்கள் உதடுகளை காத்து கொள்றவங்க தான் நல்ல ஸ்தோத்திரம் பண்ண முடியும். உலகத்திலையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கிட்டு, சண்டையும் போட்டுக்கிட்டு, சபிச்சுட்டு, இங்க வந்து ஸ்தோத்திரம் பண்ணாக்க வாயில வராது. அப்படியே மீறி வந்தாலும் அழுகி போன துர்நாற்றம் தான் ஸ்தோத்திரத்தில் வரும். எப்படி தேவன் மகிமைப்படுவார்? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நிறைய பேருடைய ஸ்தோத்திர பலியில தேவன் மகிமைப்படலை. எப்படி நம்ம அந்த குப்பத்தொட்டியை தாண்டி போகும்போது மூக்கை பொத்துக்கிட்டு மூச்சு விட முடியாம திணறோமோ, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருக வேண்டிய இடத்துல தெய்வம் அப்படியே தன்னை அந்த துர்நாற்றம் தாங்க முடியாம அடக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறார். புரியுதுங்களா? ஏன் தேவ பிரசனம் பல நேரம் இல்லாம போகுது நம்ம குடும்பத்துல, சபையில? நம்ம வித்தியாசமானவர்கள்.
ஆரம்ப அற்பம், முடிவு சம்பூரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். மற்றவங்களுக்கு நமக்கும் வேறுபாடு உண்டு. அவங்கள போலவே நம்மள்னா எப்படி வேணாலும் வாழலாம். கூட படிக்கிற, பழகுகிற, வேலை செய்கிற, அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் விட நம்ம வித்தியாசமானவங்க. அவங்களோட ஒன்றா இருங்க, ஆனால் வித்தியாசமாக இருங்க. உங்கள் வாயிலேருந்து ஸ்தோத்திரம் வந்துக்கிட்டே இருக்கிற அவங்க பார்க்கணும். உங்கள் வாயிலேருந்து நல்ல வார்த்தைகள் வரதை அவங்க பார்க்கணும். எல்லாரும் ஐயோன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஸ்தோத்திரம்னு சொல்லுவீங்க. நம்ம வாயில் ஐயோன்னு வரக்கூடாது. நல்லது நடந்தாலும் ஸ்தோத்திரம், கெட்டது நடந்தாலும் ஸ்தோத்திரம். அவங்க கெட்டது நடந்தால் உடனே ஐயோன்னு வாங்க. நம்ம வாயில் அது வர வேணும். எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுவே நம்மை குறித்த தேவனுடைய சித்தம். அப்போ நம்ம வஸ்திரங்களை கரப்படுத்த இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும்போது நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தில் வஸ்திரங்களை காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ தான் நிர்வாணம் இல்லாமல் வருகையில் போகிறதுக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். எந்த பேர் விளங்குச்சு? மூணாவது காரியம், சங்கீதம் 51:5 பார்த்தோம். நம்ம பிறக்கும்போது துர்குணமாய் பிறந்தோம், துர்குணத்தோடு பிறந்தோம். ஆனால் நம்ம முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும்னா நற்குணமாய் மாறி மறிக்கணும். அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஆமென். அந்த பட்டணத்தார், பெரையா பட்டணத்தார் தெசலோனிக்கையில் உள்ள சபையாரை பார்க்கிலும். ஏன் இவங்க மாத்திரம் நற்குணசாலிகளை மாறுறாங்க? மனோவாஞ்சிய வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொள்ளதுன்னு என்ன தெரியுமா? வசனத்தை கேட்கும்போது இது அவங்களுக்கு, இது இவங்களுக்குன்னு நினைக்கவே கூடாது. இது எனக்குன்னு ஏற்றுக்கொள்ளும். புரியுதுங்களா? ஆண்டவர் என்னோடு தான் பேசுறார். இந்த வசனம் அவங்களுக்கு தாங்க ஆண்டவர் உணர்த்துறார். இந்த ஜட்ஜ் பண்றதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. அப்படி யாரெல்லாம் கேட்குற வசனங்கள் இது அவங்களுக்கு, இது இவங்களுக்கு நினைக்கிறீங்களோ, உங்க பக்கத்திலே வஞ்சிக்கிறவன் நிற்கிறான்னு அர்த்தம், ஏமாத்துறவன் நிற்கிறான்னு அர்த்தம். ஏன்னா உங்களை உணரவே விட மாட்டான். மனம் திரும்புறதுக்கு அவன் சந்தர்ப்பமும் கொடுக்க விட மாட்டான். அதனால தான் தெசலோனிக்கே சபை மாறல, பெரையா சபை மாறினது காரணம் திருவசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார். எங்களுக்கு என்னோட ஆண்டவர் பேசினார், என் குறைகளை உணர்த்தினார்னு ஏற்றுக்கொண்டதுனால அதோடு நிற்கல. வீட்டில் போய் தினந்தோறும் வேத வாக்கியங்களை என்ன பண்ணாங்க? இப்போ ஏற்றுக்கொள்ளாமல் நான் போய் ஆராய்ச்சி பண்ண முடியுமா? என்னோட தான் ஆண்டவர் பேசினார்னு உணர்ந்தா தானே இன்னும் ஆண்டவர் என்னை குறித்து என்னெல்லாம் வைத்திருக்கிறான்னு ஆராய்ச்சி பண்ண முடியும். அப்படி இவங்க பண்ணதுனால தான் மற்ற சபையாரை விட இந்த சபை நற்குணசாலிகளாய் மாறினார். அல்லேலூயா. நற்குணம்னா என்ன? எபேசியர் 5:9. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆமென். நற்குணம் அப்படின்னாலே கனி கொடுக்கிற வாழ்க்கைன்னு அர்த்தம். அவருடைய சுபாவங்கள், தெய்வத்தினுடைய குணாதிசயங்கள். மத்தேயு 5 கடைசி வசனம் எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு 5 கடைசி, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அப்ப சர்க்குணம், நற்குணம் இதெல்லாம் தெய்வத்தினுடைய சுபாவங்கள். இதெல்லாம் யாருக்குள்ள வருதோ அவங்கெல்லாம் கனி நிறைந்தவர்கள். அப்ப கனி நிறைந்தவங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். வருகையில் அப்படிப்பட்டவங்களை கூட்டிட்டு போவார். ஆனா சாகர வரைக்கும் துர்குணத்திலே வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கூட சுபாவங்கள் மாறலன்னு வச்சுக்கோங்க, நம்ம சம்பூர்ணமாக முடியாது. ஆரம்பம் அற்பம், குறைவுள்ளது, முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும். அல்லேலூயா. பவுல் சொன்னார், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. சம்பூர்ணமாக முடிச்சிட்டார்.
நம்ம எத்தனை பேர் அப்படி சம்பூர்ணமாக முடிக்க போகிறோம்? அப்போ 3 ஆரம்பங்களை பார்க்குறோம், 3 முடிவை பார்க்குறோம். 3 ஆரம்பமும் நமக்கு வந்துருச்சு, 3 முடிவை எதிர்நோக்கி ஓடிட்டுருக்குறோம். எப்படி முடிக்க போகிறோம்? மாற்றங்கள் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் பிறந்த மாதிரியே அப்படியே போய் வாழ்ந்து முடிப்பேன்னு சொன்னால் கண்டிப்பாக நியாயத்தீர்ப்பில் நரகம் காத்திருக்கிறது. சம்பூர்ணமாகி முடித்தோம்னா நியாயத்தீர்ப்பில் பரலோகம் காத்திருக்கு, புதிய எருசலேம் காத்திருக்கிறது. நிறைய பலன்கள், நிறைய ரிவார்டுகள், கிரீடங்கள் காத்திருக்கிறது. அதனால் மாற்றம் அனுதினமும் தேவை. இந்த சத்தியங்களின்படி நம்மை உருவாக்குவாராக. உருவாக்கி நம்மையும் மாற்றி அநேகரை நம்மை கொண்டு மாற்ற ஆண்டு நம்ம எடுத்து பயன்படுத்துவார். எதுவுமே பிரயோஜனமாக இருக்குது. அல்லேலூயா.